ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஜமுனா ரித்திகா எல்லாருமே சொல்கிறாங்க, ஏ சிவா, நீயே யாரும் இல்லாதவன் ஓடுகாலி, நீ எதுக்காக எங்கள் கூடலாம் கோயிலுக்கு வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க. இதை கேட்டால் ஐலி வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன, நாங்கள் ஊருக்கு வர்றது பிடிக்கல அதானே, சரி நாங்கள் ஊருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இந்திராணி ஐலி கிட்ட கேட்பாங்க, என்னாச்சும் ஐலி கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலி சொல்லுவாங்க, இல்லை நீ நாங்கள் வரல, எங்களுக்கு ஸ்கூலில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. இந்திராணியும் பாவையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே வேனில் உட்காந்துருப்பாங்க. அப்பாடா இந்த ஐலி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கபிலனுக்கு ஒரு கால் வரும். அதில் ப்ரூஸ்லி தான் கால் பண்ணுவார். அப்போது கபிலன் கிட்ட சொல்லுவாங்க, கபிலன் நீ அந்த கோயில்கிட்ட போய் தான் பொருளை கை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கபிலன் சொல்லுவாங்க, என்னடா ப்ரூஸ்லி இந்த மாதிரி வருமா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், நான் ஃபேமிலியோட போய்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்திராணி அக்கா வேற வராங்க, இந்திராணி அக்காக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ தான் என்ன ஆகுன்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ப்ரூஸ்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது, வர்மாவும் தான் அங்கே வராரு, நீ பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சிவா வந்து ஒட்டு கேட்டுறாங்க. ஆஹா, நீ ஊரில் தில்லாலங்கடி வேலை பண்ண போறியா, அதை நான் விட்டுருவேனாடா, இருடா உன்னை எப்படி கையும் களமாக பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு ஐலி கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐலி நம்ம கோயிலுக்கு போயே ஆகணும், அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, கபிலன் வந்து ஏதோ பொருளை கைமாற்ற போகிறான், அது மட்டும் இல்லாமல் வர்மாவும் வராரு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஐலியும் சரி சீனியர் நம்ம ஊருக்கு போகலாம், எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க, ஆனால் நம்ம அஃபிஷியலாக கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேனில் ஏறதுக்காக போகிறாங்க. வேனில் சிவாவை பார்த்ததுமே ஜமுனா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் நீ எதுக்கடா வேனில் ஏறி வர, உன்னை தான் ஊருக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சிவா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கிற பையன் கிடையாது, நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், நீங்கள் ஓவராக பேசுனீங்க உங்கள் வாயை உடைக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம ஐலியும் வராங்க. ஐலி வந்து பின்னாடி போய் உட்காரதுக்காக போகிறாங்க. அப்போது ரித்திகா வந்து ஐலி பற்றி சொல்கிறாங்க, ஏ ஐலி நில்லு, உன்னை தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக இப்போ நீ கிளம்பி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐலி செம்மையாக ரித்திகாவை வெளுத்து வாங்குறாங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறத கேட்க நீ யாருடி, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, என்னைய ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை இங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது, என்னோட இஷ்டம், நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மையாக பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம ரித்திகாவால் எதுவுமே பேச முடியல. கபிலன் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா நடக்குதுங்க, முதல்ல வரலன்னு சொன்னாங்க, இப்போ என்னென்னா வரேன்னு சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளானோட தான் வராங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி வந்து சிவா ஐலி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு நீங்கள் திடீர்னு வரலன்னு சொன்னீங்க, இப்போ வரேன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவா வந்து சொல்கிறாங்க, என்னக்கா உங்களுக்கும் நாங்கள் வரது பிடிக்கலன்னா சொல்லி நாங்கள் வேற வண்டியில் வேணா வரோம், ஆனால் கோயிலுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அப்போது நம்ம கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சிவா வந்து கபிலனை பற்றி சொல்கிறாங்க, டே என்கிட்ட நீ மாட்டினடா ராஜா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு பின் சீட்டில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து ஐலியை பார்த்து செம்மையாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சே இவ வரக்கூடாதுன்னு நினச்சா இவ வந்து நம்மளோட ட்ரிப்பையே சொத்தப்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜமுனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா இந்த ஐலி என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே சாதிச்சிடுறா, இவளுக்கு இந்திராணி ரொம்பவே இடத்த கொடுத்து வச்சிருக்கா, அதனால தான் ஐலி ரொம்ப ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கா, ரொம்ப நாளைக்கு இதுங்கெல்லாம் நிலச்சிருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சிவா ஐலியை பார்த்து பேசிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம செல்வராணி வந்து இந்திராணியை பார்த்து நினைக்கிறாங்க, என்ன இந்திராணி ரொம்பவே சோகமாக இருக்க, நீ எதுக்காக சோகமாக இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள், இன்னைக்கு உன் கூட உன் புருஷன் இல்லையேன்னு தானே நீ வருத்தமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி செல்வராணி இந்திராணியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. இந்த சைடு கோயிலில் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே உதய பெருமாள் ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் மரியாதையை வாங்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்களே ஊர் மரியாதையை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, இல்லை என்னோட பொண்ணு இந்திராணி தான் இந்த ஊர் மரியாதையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது செல்வராணி செம்ம கடுப்பாக்குறாங்க. ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ரித்திகா உங்கள் மாமனார் பண்ணுறத, இங்கே பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட அந்த ஊர் மரியாதையை கொடுக்காம இந்திராணி கிட்ட போயிட்டு இந்த ஊர் மரியாதையை கொடுக்க சொல்கிறாரு, பத்தியா இவரை சொல்லணும், இவர் தான் இந்திராணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, இந்த இடத்துல தான் அண்ணியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம போட்ட பிளான் மாதிரியே இந்திராணி ஊர் மரியாதையை வாங்கும்போது அவளை புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தணும், அப்படியெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்திராணியை நம்ம பழி வாங்கினதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரித்திகாவும் ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்திராணியை ஊர் மரியாதையை வாங்குறதுக்காக வர சொல்கிறாங்க. அப்போது இந்திராணியும் போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ஏமா ஊர் மரியாதையை வாங்குறதுக்கு இப்படியாமா தனியாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல.
கொஞ்சம் அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா ஊர் மரியாதையை வாங்குறதுக்கு இப்படி தனியாலாம் வரக்கூடாது, புருஷனை கூட்டிகிட்டு தான் வரணும், நீ என்ன தனியாக வந்து வாங்குற அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு புருஷன் இல்லை போல, பிரிஞ்சு வாழ்கிறாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா வந்து அதை பார்த்து சிரிக்கிறாங்க. செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை, அண்ணி எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, நீ இன்னும் பாருங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலைம்மா, நீ தனியாக ஊர் மரியாதையை வாங்கி இந்த கோயிலையே அசிங்கப்படுத்த பார்த்த, நல்ல வேலை, நீயே ஒதுங்கிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சிவாவுக்கு சமக்கவும் வருது. என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அக்கா இன்னும் தனியாள் கிடையாது, எங்கள் அக்காவுக்கு புருஷன் இருக்காரு, மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியனை தான் கூப்பிட்றாங்க. செலியன் வந்து வராரு. செலியனை பார்த்துட்டுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, செலியன் எப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா இன்னைக்கு இந்திராணிக்கு கல்யாண நாள், அந்த செலியன் இந்திராணியை பார்க்குறதுக்கு எந்த மூலையில் இருந்தாலும் அவன் கல்யாண நாள் அப்போ கரெக்டாக வந்துடுவான், அதே மாதிரி தான் இப்பயும் வந்து நிற்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க. ரித்திகா சொல்கிறாங்க, என்னத்த நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, இந்த சிவா ஐலி இந்த 2 பேரும் தான் பிளான் பண்ணி அந்த செலியனை இங்கே வர வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது செலியன் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன என் பொண்டாட்டி பற்றி எல்லாம் தப்பாக பேசுகிறீங்க, என் பொண்டாட்டிக்கு என்ன நான் இல்லையா, நான் இருக்கேன், என்ன நான் கொஞ்சம் வேலையாக அந்த சைடு போயிட்டேன் அதனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மரியாதையை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது நம்ம இந்திராணி செலியன் இவங்க 2 பேரும் சேர்ந்து மாலையை மாற்றிக்கிறாங்க. இந்திராணி வந்து செலியன் கழுத்தில் மாலை போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அக்கா கழுத்தில் மாலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செலியனும் இந்திராணி கழுத்தில் மாலையை போடுறாங்க. இந்திராணி வேறு வழி இல்லாமல் செலியனை எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னது இது, இந்த இடத்துல எப்படி செலியன் வந்தான், எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வந்து நிற்கிறான், ஆனால் என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாளாக என்னை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா பாத்தியா அண்ணியும் அண்ணாவும் எவ்வளோ சூப்பராக இருக்காங்களே, இவங்களை இப்படியே ஜோடியாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, சீக்கிரம் இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா பாவி ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இந்திராணி செலியன் 2 பேருமே ஒன்றா இருக்கிறத பார்த்து பாவை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா அப்பா நம்ம கூடயே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து பாவை கிட்ட சொல்கிறாங்க, பாவை நான் இப்போயும் சொல்கிறேன், உனக்கு நான் மட்டும்தான், அப்பான்ற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே செல்வராணி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாத்தியா ரித்திகா, நான் அதை சொன்னேன்ல, அவள் ஊர் மரியாதையை வாங்குறதுக்காக தான் புருஷன்ட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இப்போ பார்த்தியா எப்படி சொல்கிறான்னு, பாவைக்கு அப்பாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை வச்சு தான் இவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த செலியன் எப்படி தான் இங்கே வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, இந்த வாட்டி தான் இந்திராணி மிஸ் ஆகிட்டான், அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம போடுற வலையில் சிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு செல்வராணி ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, அப்படி என்ன பிளான் தான் ரித்திகா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு போது நம்ம ரித்திகா சொல்கிறாங்க, ஊருக்கு போகும்போது தெரியும், இதுதான் இந்திராணியோட முதல் அடி, இப்போ வேணால் செலியன் வந்து காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் இந்திராணிக்கு விழ போகிற அடியிலேருந்து இந்திராணி அண்ணியை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அந்த ஐலி சிவா நினச்சா கூட இவங்களை காப்பாற்ற முடியாது, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.